நெல்லை மாவட்டம் அம்பை அருகே நாய் கடிக்கு சிகிச்சை பெறாத பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நாய் கடித்து 4 நாட்களாகியும் காயமடைந்த பெண் சிகிச்சை பெறவில்லை என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்குது. இந்த பகுதிகளில் அதிக அளவில் தெருநாய்க்களோட தொல்லை தற்போது அதிகமாக இருந்துட்டு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலைகளில் ஒருவரை கடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரட்டுறது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல முறை சமூக நல ஆர்வலர்களும் சரி, பொதுமக்களும் சரி, பல்வேறு கட்டங்களில் மாவட்ட நிர்வாகங்களிடையே புகார் கொடுத்துட்டு இருந்த நிலையில் அம்பாசமுத்திரம் பகுதியை சார்ந்த ஆழ்வார் சுந்தரி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில், அதாவது அவங்க வீடு பக்கத்துல நின்றுட்டு இருக்கும்போது அங்கு தெருநாய் ஒன்று அவங்களை கடிக்குது. இதனை அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தெருநாய், அதாவது வளர்ப்பு பக்கத்துல உள்ள நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போதிய அளவுக்கு அந்த மருந்துகள் எடுக்காத ஒரு சூழ்நிலையில அந்த நோயின் தாக்கமானது 2 நாட்கள்ல அதிகரித்த ஒரு சூழ்நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாங்க. சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில அவங்க அந்த தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்துல நாய்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டங்கள்ல கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் நாய்களை பிடிக்கிறதுல அந்த பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கிற ஒரு நிலையில நாய்களை பிடிப்பதும் அவைகளுக்கு கருத்தடை செய்துவிட்டு மீண்டும் விட்டு விடுவதுமா இருந்து வர ஒரு சூழ்நிலையில தற்போது நாய் கடித்து ஏற்கனவே பலர் பலியாகிட்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் மாவட்ட நிர்வாகத்துல ஏற்கனவே ஆயிரக்கணக்கானோருக்கு மாதம் ஒன்றுக்கு ஊசி போட்டு வர ஒரு சூழ்நிலையில தற்போது நாய் கடித்து பெண் ஒரு பலியான விவகாரம் இந்த மாவட்ட நிர்வாகம் இடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, வெறி பிடித்த நாய்கள், அதாவது வீட்டு நாய்களை தவிர்த்து அநேக நாய்களை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் ஈடுபடணும் அப்படிங்கிறது அங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. செஞ்சுஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.